வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லை, பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசையோடலாம் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வறுபட்டு வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுடலாம். எள்ளு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இது கூடவே வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்க போகிறேன், அதனால் எள்ளு கூடவே சேர்த்துக்கிறேன். இதே வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் நம்ம எள்ளு தனியாக வேர்க்கடலை தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கூடவே 2 முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்க்கும்போது கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 4-5 மிளகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். கத்திரிக்காயை இது மாதிரி முழுசாகவே கட் பண்ணிக்கலாம். உள்ளே சொத்தை எதுவும் இல்லாமல் செக் பண்ணி பார்த்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண கத்திரிக்காயை எண்ணெயில் சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுடலாம். கத்திரிக்காயை இது மாதிரி நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கும்போது கிரேவியில் கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்துருச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். கத்திரிக்காயை எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் அதிகம் சேர்க்க தேவையில்லை, 1/4 ஸ்பூன் சேர்த்தா மட்டும் போதும். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம். இப்போது இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூடவே 2 பொடியை நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி பார்க்கும்போதே தெரியும் நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இப்போது இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மசாலாவோட பச்சை வாசம் போகட்டும், கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடுவோம். மசாலாவோட பச்சை வாசம் போனதும் எண்ணெயில் வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை எள்ளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். கிரேவி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்து விட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறம் மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இந்த கிரேவி 10 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காகிருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு இந்த பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறும்போது இன்னும் திக்காகிடும். இந்த கிரேவியை சுட சுட பிரியாணியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, சூடான சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.